Hi students, happy morning to all. Today classல வந்து E எந்த இடத்துல silent அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க. At the end of a word, இந்த word இருந்ததுன்னா இந்த வேர்டில் ending letter வந்து E இருந்ததுன்னா அந்த letter வந்து silent. For example, before, bridge, example, give, have, some. இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா E வந்து silent. Sometimes the E affects the pronunciation of the previous vowel sound. ப்ரீவியஸ் வொவல் சவுண்ட்னால் இப்போ இந்த இடத்துல சிஏபிஇ இருந்ததுன்னா இந்த ஏயோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும், ப்ரொனன்சியேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏபி கேப் அப்படின்னு ரீட் பண்ணுறோம், இதை சிஏபிஇ கேப். சிஓடி கார்டு, சிஓடிஇ கோடு. ஹெச்ஏடி ஹேட், ஹெச்ஏடிஇ ஹேட். எஸ்ஐடி சிட், எஸ்ஐடிஇ சைட். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேர்டு வந்து வந்திருக்கு, இ ஆட் பண்ணியிருக்கோம், பட் இதோட ப்ரொனன்சியேஷனே வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் வந்து ஆகுது. அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஒவலோட சவுண்ட்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகுது. திஸ் ரூல் டசன்ட் அப்ளை இஃப் இ இஸ் த ஒன்லி ஓவல். ஆனால் லாஸ்ட்டில் இ வந்தால் நம்ம சைலண்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் ஈயோட சவுண்டே ஃபுல்லாக வந்ததுன்னா இந்த ரூல் வந்து இதுக்கு வராது. பி, ஹி, ஷி, தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி சைலண்ட் இன் இடி வேர்ப் எண்டிங். இதை வந்து நம்ம காலட் அப்படின்னு படிக்க மாட்டோம். கால்டு, ஹெல்ப்டு, லுக்டு, சீம்டு. வி ஒன்லி ப்ரொனவுன்ஸ் இஃப் த வேர்ப் எண்ட்ஸ் இன் டி ஆர் டி. பாருங்கள், இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டியில் எண்ட் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். எண்டட், இன்க்ளூடட், ஸ்டார்டட், வாண்டட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.